வணக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஒரு விஷயம் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி. ஆமா. நவம்பர் 15ஆம் தேதிக்கான குறிப்பு. பார்க்க போனா வெறும் 4 வரி தான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு. கரெக்ட். ரொம்ப சிம்பிளா தோன்ற ஒரு விஷயத்த வச்சு நாம உலகத்தை பார்க்கற பார்வைக்கும் யதார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு விளக்குது. சரிதான். அதோட மையமான கேள்வி இதுதான். ஒரு பூனையோட பல், அது கருணையா இல்ல கொடூரமா? என்னடா கேள்வி இதுன்னு தோணலாம். ஆமா. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்ப்போம். இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தையும் திறக்க போற ஒரு சாவி மாதிரி. நிச்சயமா. ஏன்னா ஒரே பொருள் ரெண்டு வேற வேற சூழ்நிலையில எப்படி முற்றிலும் எதிர்மறையான அர்த்தங்களை கொடுக்குதுன்னு இது காட்டுது. சொல்லப்போனா விஷயம் பூனைய பத்தி இல்ல, நம்மள பத்தி. ஆமா, நம்ம பார்வைய பத்தி. சரி, அப்போ அந்த பூனையின் பல் உருவகத்துக்கே வருவோம். ஆதாரம் ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு தாய் பூனை தன் குட்டிய வாயில கவ்விக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகுது. ஆமா. அப்போ அந்த கூர்மையான பற்கள் தான் குட்டிய பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பற்கள் குட்டிய காயப்படுத்தாது. அதனாலதான் அந்த பூனைக்குட்டிக்கு தாயோட பற்கள் ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு. கரெக்ட். அந்த குட்டிக்கு தெரியும் இது நம்ம அம்மாவோட பல் நம்மள பாதுகாக்கத்தான் இப்படி பிடிச்சிருக்குன்னு. அது தன்னை முழுசா ஒப்படைச்சிரும். பயப்படாது, ரொம்ப நிம்மதியா இருக்கும். இங்க அந்த பற்கள் ஒரு அன்பின் சின்னம். ஆனா அடுத்த காட்சியில அதே பூனை அதே பற்களோட ஒரு எலிய பாக்குது. ஓஹோ. அதை பிடிக்க துரத்துது. இப்போ அந்த எலிக்கு அதே பற்கள் என்னவா தெரியும்? மரண பயம். ஆதாரம் சொல்ற மாதிரி அது மரண பயம், கொடூரத்தோட உச்சம். இங்க பாருங்க, பொருள் ஒண்ணுதான் பூனையோட பல். ஆனா ஒண்ணுக்கு அது வாழ்வு, இன்னொன்னுக்கு அது சாவு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த பல்லுக்குன்னு தனியா நல்ல குணம் கெட்ட குணம்னு எதுவும் கிடையாது. ஆமா, எதுவும் கிடையாது. அது ஒரு கருவி, அவ்வளவுதான். பூனைக்குட்டிக்கு அது பாதுகாப்பு, எலிக்கு அது ஆபத்து. இது நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? நிச்சயமா. இது எனக்கு வேற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நெருப்பு எடுத்துக்கலாம். சரி. அதே நெருப்பு தான் நமக்கு சாப்பாடு சமைக்கவும் குளிர்காயவும் உதவுது. அப்போ அது ஒரு வரம். ஆமா. ஆனா அதே நெருப்பு தான் ஒரு வீட்டையே எரிச்சு சாம்பலாக்கவும் முடியும். அப்போ அது ஒரு சாபம். கரெக்ட். அப்ப நெருப்பு நல்லதா கெட்டதா? அது நம்ம அது கூட எப்படி உறவாடுறோங்கிறத பொறுத்து இருக்கு. மிகச்சரியான உதாரணம். என்ன சொல்ல போனா இது நம்மளோட இப்போடைய டிஜிட்டல் உலகத்துக்கும் பொருந்தும். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்மளோட சோஷியல் மீடியா ஃபீட் இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு அது புது புது விஷயங்களை கத்துக்க, நண்பர்களோட இணைஞ்சிருக்க ஒரு அற்புதமான இடம். ஆமா. ஆனா இன்னொருத்தருக்கு அதே ஃபீடு மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட, பதட்டப்பட வைக்கிற ஒரு நரகமா இருக்கு. ஓ, சரிதான். அல்காரிதம் அந்த பூனையோட பல் மாதிரி தான். அது நடுநிலையானது. நம்ம மனநிலை தான் அது கொடுக்கிற அனுபவம் அரவணைப்பா இல்ல தாக்குதலான்னு தீர்மானிக்குது. வாவ், இது ஒரு அருமையான ஒப்பீடு. சரி, இந்த சின்ன சின்ன உதாரணங்கள் ஓகே. ஆனா இந்த ஆதாரம், இந்த ஒரு ஐடியாவை வச்சு நம்ம வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு போகுது. உலகம் நல்லதா கெட்டதா? இது ஒரு பெரிய பாய்ச்சல் மாதிரி தெரியுது. ஆமா, ஆனா அந்த தர்க்கம் ரொம்ப நேரடியானது. பூனையோட பல்ல ரெண்டு விதமா பார்க்க முடியுங்கிறப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையுமே ஏன் அப்படி பார்க்க கூடாது? அதேதான். சிலர் சொல்வாங்க இந்த உலகம் ரொம்ப கஷ்டமானது, முழுக்க போராட்டம்னு. இன்னும் சிலர் சொல்லுவாங்க இது ரொம்ப அழகான இடம், நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு. ரெண்டு பேருமே ஒரே உலகத்துல தான் வாழ்றாங்க. அப்போ எது சரி? இதுக்கு அந்த தியான குறிப்பே ஒரு பதிலையும் சொல்லுது. என்ன சொல்லுது? கடவுள் மயமாய் அதை காண்பவனுக்கு அது நல்லது, மற்றவனுக்கு அது கெட்டது. அதாவது உலகத்துல பிரச்சனை இல்ல, அத பாக்குற நம்ம பார்வையில தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லுது. கரெக்ட். உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில தெரியும். சரி. நீங்க கோபத்தோட சந்தேகத்தோட உலகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளும் தடைகளும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா எல்லாத்துலயும் ஒரு தெய்வீக தன்மை இருக்கு, நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சா அனுபவமே வேற மாதிரி இருக்கும். இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. இதை கேட்கும்போது ஒரு மாதிரி டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி இல்லையா? முக்கியமான கேள்வி. அதாவது உண்மையிலே ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது ஒரு குழந்தை இறந்து போகுதுன்னு வைங்க, அப்போ போய் இது உங்க பார்வையில தான் தப்பு, இதுலயும் ஒரு நன்மையை பாருங்கன்னு சொல்றது எவ்வளவு சரி? புரியுது. அது அவங்க வழியை நிராகரிக்கிற மாதிரி ஆகாதா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த தத்துவம் வலியே இல்லைன்னு சொல்லல, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி பிரச்சனையை மூடி மறைக்கவும் சொல்லல. அப்போ என்ன சொல்லுது? அது சொல்றது வேற. பூனைக்குட்டிக்கு அந்த பற்கள் கூர்மையானதுன்னு தெரியும், ஒருவேளை லேசா வலிக்கவும் செய்யலாம். ஆனா அந்த வலி தன் பாதுகாப்புக்கு தான் அது நம்புது. அதே மாதிரி
வாழ்க்கையில வர்ற தாங்க முடியாத துன்பங்கள் கூட நம்மள ஆன்மீக ரீதியா வளர்க்க பக்குவப்படுத்த வந்த ஒரு அனுபவம்னு பார்க்க முடியுமாங்கிறது தான் இங்க இருக்கிற சவால். ஓகே. இது வலிய மதிக்காம இருக்கிறது இல்ல, அந்த வலிக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்க முயற்சி பண்றது. இது ரொம்ப கஷ்டமான பயிற்சி தான், சுலபம் கிடையாது. ஓகே, இப்ப புரியுது. இது வலிய குறைச்சு மதிப்பிட சொல்லல, ஆனா அந்த வலியோட தன்மைய மாற்றி பார்க்க சொல்லுது. சரிதான். சரி, இந்த மனநிலைய, இந்த பார்வையை எப்படி அடையிறது? இதுக்கும் ஆதாரம் ஒரு வழிய காட்டுது. அதோட முதல் வரியே அதுதான். ஆமாம். நன்றுடையானே தீயதில்லானே உன்னை வந்தடைந்த பிறகே நான் தீதில்லாதவனாகிறேன். இந்த வரிதான் திறவுகோல். இங்க பேசுறவர் நான் இயல்பிலேயே நல்லவன் என்றோ கெட்டவன் என்றோ சொல்லிக்கல. அப்போ நாங்கிற தனிப்பட்ட அகங்காரம் அது எதோட தன்னை இணைச்சுக்குதோ அதுவா மாறிடுது. நான் கோபத்தோட என்னை இணைச்சுக்கிட்டா நான் கோபக்காரன். நான் பேராசையோட என்னை இணைச்சுக்கிட்டா நான் பேராசைக்காரன். கரெக்ட். அப்போ இந்த ஆதாரம் சொல்றது நன்மையோட மொத்த உருவமான தீமையே இல்லாத இறைவன்கிட்ட நான் என்னை இணைச்சுக்கும் போது நானும் தீமை இல்லாதவன் ஆகிறேன்னு. இது ஒரு விதமான சரணாகதி தத்துவம் மாதிரி எனக்கு தோணுது. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஆழமான சரணாகதி தத்துவம். அதாவது நம்மளோட குறைகளை நாமே போராடி ஜெயிக்கிறத விட நம்மள விட ஒரு பெரிய சக்தியிடம், ஒரு உயர்ந்த நன்மையிடம் ஒப்படைச்சிடுறது. பூளைக்குட்டி என்ன பண்ணுது? அது போராடல. அது தாயோட பற்கள்ல இருந்து தப்பிக்க போராடுதா? இல்ல, தன்னை முழுசா ஒப்படைச்சிடுது. தன்னோட பாதுகாப்பு தன் தாயோட பொறுப்புன்னு அதுக்கு தெரியும். ஆனா இது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்மளோட இயல்பே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், போராடணும் தான் இருக்கு. இருக்கு, ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு சும்மா இருக்கிறது எப்படி? அது சும்மா இருக்கிறது இல்ல, அது ஒரு ஆழமான நம்பிக்கை. உதாரணத்துக்கு, நீச்சல் தெரியாத ஒருத்தர் தண்ணில விழுந்தா என்ன பண்ணுவார்? கை கால்களை அடிச்சு போராடி இன்னும் வேகமா மூழ்குவார். சரி. ஆனா அவரே அமைதியா உடம்ப தளர்த்தி படுத்தா தண்ணி அவரை மிதக்க வைக்கும். சரணாகதிங்கிறது அந்த மாதிரி தான். ஓகே. நம்மளோட சின்ன அறிவை வச்சு போராடுறத நிறுத்திட்டு பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட நம்மளே இணைச்சிக்கிறது. அப்படி செய்யும்போது பார்வை மாறும். பார்வை மாறினா அனுபவமும் மாறும். அதேதான். பூனையோட பல் மாறவே இல்ல, ஆனா குட்டியோட மனநிலை அந்த பல்லோட அர்த்தத்தையே மாத்திடுச்சு. இந்த சரணாகதி நான்கிற எண்ணத்தை விடுறதுங்கிற சிந்தனை இந்த தியான குறிப்போட கடைசி பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா. தாயமானவரோட ஒரு வரிய மேற்கோள் காட்டியிருக்காங்க. இது மொத்த விவாதத்தையும் வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. இதுதான் உச்சம். அந்த வரி இதுதான். எண்ணமுந்தான் நின்னை விட இல்லை என்றால் யான் முனமே பண்ணவன ஏது பகராய் பராபரமே. இத நான் படிச்சதும் ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. ஆமா, இது சிந்தனைய உழுக்குற ஒரு கேள்வி. சரி, இந்த வரியை உடைச்சு பார்க்கலாம். கர்மா அல்லது வினைங்கிற வார்த்தைக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம். சொல்லுங்க. சுருக்கமா சொன்னா அது காரணம் மற்றும் விளைவுக்கான விதி. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவை நாம அனுபவிச்சே ஆகணுங்கிறது தான் கர்ம தத்துவம். ஆனா தாயுமானவர் இங்க என்ன கேக்குறாருன்னா, என்ன கேக்குறாரு? அவர் கேக்குறார், கடவுளே, என் மனசுல வர்ற எண்ணங்கள் கூட உன்னோட சக்தி இல்லாம வராதன்னா நீதான் என் எண்ணங்களுக்கு காரணம்னா அப்புறம் நான் போன ஜென்மத்துல செஞ்சதா சொல்ற கர்மாவிற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அந்த வினைன்னு சொல்றது என்ன, அதை எனக்கு விளக்குன்னு கேக்குறார். நிஜமாவே திகைக்கி வைக்குது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்போ அவர் சொல்றது, நான் ஒரு செயலை செய்யணும்னு எனக்கு வர்ற எண்ணமே என்னுடையது இல்ல. ஆமா, அது கடவுள் கொடுக்கறதுன்னா அப்புறம் அந்த செயலுக்கான பலனை நான் ஏன் அனுபவிக்கணும்? இது நாம சாதாரணமாக புரிஞ்சுக்கிற கர்மா தத்துவத்தையே தலைகீழ புரட்டி போடுது. ஆமாம், இது நான்கிற அகங்காரத்தோட ஆணி வேறையே கேள்வி கேக்குது. எப்படி? ஒரு செயல் நல்லதா கெட்டதாங்கிறது பார்வையில இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த செயலை செய்யறதே நான் இல்ல, எல்லாமே அந்த ஒரு சக்தியோட வெளிப்பாடுதான்னா அங்க நல்லது கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. கரெக்ட். இதுதான் அத்வைதம்னு சொல்ற நிலை. அத்வைதம்னா ரெண்டற்ற நிலை. அதாவது செய்யறவங்களும் செயலும் அதோட விளைவும் வேற வேற இல்ல, எல்லாமே ஒண்ணுதானே உணர்றது. ஆமா, ஒரு கடலும் அதுல வர்ற அலையும் எப்படி வேற இல்லையோ அந்த மாதிரி. அந்த நிலையில இருந்து பார்க்கும்போது தனிப்பட்ட ஒருத்தருக்கான கர்மான்னு எதுவும் இல்ல. அப்போ பாவம் புண்ணியம் எல்லாம் கிடையாதா? நான் செய்றேங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அதுக்கான விளைவுகளும் பாவம் புண்ணியமும் உண்டு. ஆனா எப்போ அந்த நாங்கிற உணர்வே கரைஞ்சு எல்லாம் அந்த இறைசக்தியோட ஆட்டம் தான் புரியுதோ, அப்போ தனிப்பட்ட கர்மாங்கிற கருத்து அர்த்தமில்லாம போயிடுது. பூனையின் பார்வையில அது குட்டிய தூக்குறதும் எலிய வேட்டையாடுறதும் அதோட இயல்பு. அது நல்லது கெட்டதுன்னு யோசிக்கல. ஆமா, அதுபோல பிரபஞ்ச இயக்கத்துல எல்லாமே அதனதன் இயல்புல நடக்குது. நாம தான் நம்ம சின்ன பார்வை வச்சு அதுக்கு நல்லது கெட்டதுன்னு பேர் வைக்கிறோம்.
ஆக ஒரு பூனையோட பல்லுங்கிற சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு உலகம், சரணாகதி, கடைசியா நான்னா யாருங்கிற உச்சபட்ச தத்துவ கேள்வி வரைக்கும் ஆமா. இந்த ஒரு பக்க குறிப்பு நம்மள ஒரு பயணம் கூட்டிட்டு போயிருக்கு. மொத்தத்துல நம்ம பார்வைய மாத்தினா நம்ம யதார்த்தத்தோட அனுபவமே மாறிடுங்கிறது தான் இதோட சாரம். சுருக்கமா சொன்னா இந்த ஆதாரம் உங்களுக்கு முன்னாடி ஒரு சவாலை வைக்குது. உலகத்தையோ மத்தவங்களையோ குறை சொல்றத நிறுத்திட்டு, இல்ல அவங்கள மாத்த முயற்சி பண்றதை விட்டுட்டு உங்க பார்வைய மட்டும் சரி செஞ்சா போதும், உங்க அனுபவம் தானா சரியாகும்னு சொல்லுது. நீங்க தடைன்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஒரு புது வழியை துறக்கிற வாசலா இருக்கலாம். எல்லாம் உங்க பார்வையில தான் இருக்கு. இந்த விவாதத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு நீங்க ஒரு பிரச்சனை அல்லது கெட்டதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கோங்க. அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆமா. இப்போ ஒரு நிமிஷம் அந்த பூனைக்குட்டி மாதிரி அந்த விஷயத்தை அணுகி பாருங்க. அந்த கூர்மையான பற்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு, ஒரு நன்மை, ஒரு வாய்ப்பு ஒழிஞ்சிருக்கான்னு பார்க்க முடியுமா? அதை நல்லதா மாத்த முயற்சி பண்ண வேண்டாம். சும்மா உங்க பார்வையை மட்டும் ஒரு கணம் மாத்தி பார்த்தா உங்க உணர்வுல என்ன மாற்றம் வருதுன்னு சிந்திச்சு பாருங்க.